بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுவினுடைய பேருதவியால் அவனுடைய அளப்பெரும் வேதமாகிய அல் குர்ஆனை சிந்திக்கின்ற அந்த அல் குர்ஆனிய சட்டதிட்டங்களை அறிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை அல்லாஹு தஆலா இவ்வாறான ஒரு நிகழ்வினூடாக எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனை ததப்புர் பண்ணுதல் சிந்தித்தல் என்கிற அந்த இபாதத்தை செய்வதற்காக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வெறுமனே இந்த ஒன்று சேருதல் இந்த ஒரு மணி நேரத்தோடு முடிந்து போகிற ஒரு விஷயம் அல்ல. மாறாக இங்கு கற்றுக்கொள்ளுகிற விஷயங்களை தெரிந்து கொள்கின்ற தகவல்களை வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் மிகுதி இருக்கிற நேரங்களில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் அல்லது சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அல் குர்ஆனிய வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அல் குர்ஆனிய வசனங்களை புரிந்து கொள்வதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற சில வழிகாட்டல்கள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களோடு உரையாடலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு தெரியும் அல் குர்ஆன் அரபு மொழியில் இறக்கி அருளப்பட்டிருக்கிற ஒரு வேதம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்கள் பேசிய அந்த மொழியில் மிக தெளிவான ஒரு பாஷையை, அவர்களுடைய மொழியில் அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வேதம் குர்ஆன். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனை புரிந்து கொள்ளுதல் என்பது அல்லது அல் குர்ஆனை விளங்குதல் சிந்தித்தல் ததப்புர் பண்ணுதல் என்பது அரபு மொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எனவேதான் அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுதல் என்று வருகிற பொழுது வெறுமனே குர்ஆனிய தர்ஜுமாக்களை மட்டும் வைத்து முழுமையாக குர்ஆனை புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதை எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா வசனங்களையும் அப்படி புரிந்து கொள்ள முடியாது. குர்ஆனிய மொழிபெயர்ப்புகளை மட்டும் வைத்து நாம் தொடர்ச்சியாக குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது. அல் குர்ஆன் இறங்கியதற்கான பின்னணி, கால சூழல்கள், அது சொல்ல வருகிற கருத்துக்கள் என்று அதற்கு ஏராளமான தப்சீர்கள் அல்லது விளக்கங்கள் இருக்கின்றன. எனவேதான் ஒரு அல் குர்ஆன் வசனத்தை சிந்தித்து புரிதல் என்று வருகிற பொழுது அல் குர்ஆனை அறிந்து கொள்ளுதல் என்று வருகிற பொழுது எந்த படித்தரத்தை எந்த அணுகுமுறையை நாம் கையாள வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டலை மிக சுருக்கமாக இன்றைய நிகழ்விலே வழங்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே,
அல் குர்ஆனிய வசனங்களை பொறுத்தவரை சில நேரம் சில வசனங்கள் அதனுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கிற பொழுது அல்லது வெறுமனே எங்களுக்கு தெரிந்த கருத்தை வைத்து பார்க்கிற பொழுது மேலோட்டமாக வெளிப்படையாக சில வசனங்கள் எங்களுக்கு அர்த்தம் குறைந்த வசனங்களாக தெரியும். உதாரணமாக அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுடைய ரப்பை உங்களுக்கு யகீன் வருகிற வரைக்கும் நீங்கள் வணங்குங்கள். உங்களுடைய ரப்பை உங்களுக்கு யகீன் வருகிற வரைக்கும் நீங்கள் வணங்குங்கள். இந்த யகீன் என்கிற வார்த்தை எமது புழக்கத்தில் அல்லது அரபு மொழியில் நாம் சாதாரணமாக மொழிபெயர்ப்பை பார்க்கிற பொழுது உறுதி அல்லது நம்பிக்கை என்ற கருத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை. சந்தேகம் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் ஷக்கு என்று சொல்வார்கள் அரபியிலே. அந்த ஷக் என்று சொல்லுகிற சந்தேகத்திற்கு எதிர்ப்பதம் யகீன், நம்பிக்கை. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உங்களுக்கு நம்பிக்கை உறுதி வருகிற வரைக்கும் வணக்கம் செய்யுங்கள். அப்படி என்றால் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்கிறான், அல்லாஹ்விடத்தில் தான் மீள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை வருகிற வரைக்கும் வணக்கம் செய்யுங்கள் என்கிற ஒரு சிந்தனை, இந்த கருத்து மேலோட்டமாக இந்த வசனத்தில் தொடுக்கிறது. இந்த சிந்தனையை, இந்த வசனத்தை இப்படி விளங்கி இஸ்லாமிய அகீதாவிலே தடம் புரண்டு போன ஒரு சாரார் இருக்கிறார்கள். இஸ்லாமிய அகீதாவிலே தடம் புரண்டு போன ஒரு சாரார் இருக்கிறார்கள். உங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் எந்த வணக்கமும் கடமை கிடையாது, தொழ தேவையில்லை, நோன்பு பிடிக்க தேவையில்லை, ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. நீங்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கை வந்தால் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டு திக்ர் செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதுமானது என்று சொல்லக்கூடிய ஒரு சாராரும் இஸ்லாமிய அகீதாவிலே இருந்து வழிகட்டு போன ஒரு சாராராக இருக்கிறார்கள். அப்படி இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்கிற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால், முதலாவது ஒரு குர்ஆன் வசனத்தில் ஒரு சந்தேகம் வருகிற பொழுது அல்லது கருத்திலே ஒரு மாறுதல் வருகிற பொழுது அந்த வசனம் குறித்து குர்ஆன் என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறது என்பதை முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நாம் ஆய்வு செய்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது, ஒரு வசனத்தில் மூடலான ஒரு கருத்து அல்லது தெளிவற்ற ஒரு கருத்து இருக்கிற பொழுது, அல்லது இந்த கருத்தை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது வெறுமனே நம்பிக்கை வருகிற வரைக்கும் வணங்குங்கள் என்றால், சஹாபாக்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் அல்ல, ரசூலுல்லாஹ் நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் அல்ல, நபிமார்கள் உறுதி இல்லாமல் இருந்தவர்கள் அல்ல, ஆனால் கடைசி வரைக்கும் வணக்கத்திலே இபாதத்திலே இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வசனத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கை முரண்படுகிறது. எனவே இந்த வசனம் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கைக்கு முரண்படாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கு சஹாபாக்கள் அதை அப்படி புரிந்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் குர்ஆனுடைய வசனம் சஹாபாக்களை நோக்கி அவர்களுக்கு முன்னால் அவர்களை விழித்து இறங்கிய வசனம் அது. எனவே இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு நோக்கத்தோடு சொல்லி இருப்பான் என்கிற பொழுது முதலாவது நாம் பார்க்க வேண்டும், இந்த வசனத்திற்கு, இதில் வருகிற வார்த்தைக்கு அல்லது இதில் இந்த வசன பிரயோகத்திற்கு குர்ஆனில் ஏதேனும் விளக்கம் இருக்கிறதா என்று நாம் தேடினால், அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் இப்படி பேசுகிறார். நரகவாதிகள் சுவர்க்கவாதிகளுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு உரையாடலை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். நாளை மறுமையிலே சக்கர் என்ற நரகத்திலே நுழைந்திருக்கிற நரகவாதிகளை பார்த்து சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர் என்ற நரகத்தில் நுழைவித்தது எது என்று கேட்கிற நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாமல் இருந்தோம், வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருந்தோம், வகுன்னா நகூது மஅல் காயிலீன், நாங்கள் வீணர்களோடு சேர்ந்து அவர்கள் வீணான காரியங்களில் மூழ்கி போயிருந்தோம் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்திலே சொல்லுவார்கள், ஹத்தா அத்தானல் யகீன், எங்களுக்கு உறுதி வருகிற வரைக்கும் என்று நாங்கள் இப்படி செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்தில் வருகிற யகீன் என்கிற வார்த்தை, இந்த நரகவாதிகள் அவர்களுடைய மரணம் வருகிற வரைக்கும் இதே நிலையில் தான் நாங்கள் இருந்தோம் என்று சொல்ல வருகிற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவேதான் இந்த வசனத்தில் நாம் உறுதி என்ற கருத்தை அந்த ஹத்தா அத்தானல் யகீன் என்கிற அந்த வசனத்திற்கும் எடுத்துக்கொண்டால், எந்த உறுதி வருகிற வரைக்கும் அவர்கள் தொழாமல் இருந்தார்கள், எந்த உறுதி வருகிற வரைக்கும் அவர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தார்கள் என்ற கேள்வியை கேட்டால், உண்மையில் அல்லாஹு தஆலா அங்கு சொல்ல வருவது அவர்கள் மரணம் வரைக்கும் அப்படியே தான் இருந்தார்கள்.
அவர்கள் மரணம் வரைக்கும் தொழவில்லை, மரணம் வரைக்கும் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை, அவர்கள் வீணர்களோடு இருந்தார்கள், மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே இந்த யகீன் என்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையினுடைய கடைசி நாள், கடைசி நிலைமை என்பதை அந்த வசனத்திற்கு மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த வசனத்தினுடைய கருத்தை இந்த வசனத்திலே கொண்டு வந்து வைத்தால், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு மரணம் வருகிற வரைக்கும், வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வருகிற வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்ற கருத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்ல வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு குர்ஆன் வசனம் மூடலாக வருகிற பொழுது அந்த வசனத்திற்கான விளக்கத்தை அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தின் ஊடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீதும் இரவில் தோன்றுகின்ற ஒன்றின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா தாரிக் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பயன்படுத்திவிட்டு அல்லாஹு தஆலா வமா அத்ராக மத்தாரிக், தாரிக் என்று சொன்னால் இரவில் தோன்றக்கூடியது என்றால் எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு அந்த தாரிக் என்கிற வார்த்தைக்கு அல்லாஹு தஆலா அன்-நஜ்முஸ் சாகிப், இலங்குகின்ற நட்சத்திரம், ஒளிருகின்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, அந்த ஒளிருகின்ற நட்சத்திரம் தான் தாரிக் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் விளக்கம் சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு குர்ஆனுடைய வசனம் அது மூடலாக வருகிற பொழுது அந்த வசனத்திற்கு இன்னும் ஒரு குர்ஆனிய வசனம் எங்காவது விளக்கமாக வருகிறதா என்பதை முதலாவது குர்ஆனை ததப்புர் பண்ணுகிற நாம் யோசிக்க வேண்டும். வெறுமனே ஒரு குர்ஆனுடைய வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் அதற்கு எங்களுடைய சிந்தனையை மட்டும் பயன்படுத்தி விளக்கம் சொல்ல, கருத்தை சொல்லுதல் என்பது வேறு, குர்ஆனை விளக்கம் சொல்லுதல் என்பது வேறு. எனவே குர்ஆனுக்கு நாங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று விளக்கம் சொல்ல ஆரம்பித்தால் நாங்கள் சில நேரம் அந்த விளக்கத்தினூடாக வழிகட்டு போவோம். உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இறை நேசர்கள், அவுலியாக்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த பயமும் இருக்காது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லிவிட்டார். இந்த வசனத்தை இன்று கபர் வணக்கங்களிலே ஈடுபடக்கூடிய, தர்காக்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவுலியாக்களை மேம்படுத்துகிறோம் என்ற பெயரிலே இன்று நிறைய வித்தியாசமான கட்டுக்கதைகளையும் இட்டுக்கட்டல்களையும் அவுலியாக்களின் பெயரால் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர்கள் அவர்கள் அவுலியா என்ற வலியுல்லா என்ற தரஜாவை அடைந்து விட்டால் அவர்களுக்கு கடமைகள் கிடையாது, அவர்கள் இருந்து கொண்டே காபத்துல்லாவில் தொழுவார்கள். இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் காபத்துல்லாவிலே தொழுகையை நிறைவேற்றுவார், ஒவ்வொரு வக்துக்கும் காபத்துல்லாவுக்கு போய் வருவார் என்று சொல்லி அவர்களுடைய இடத்திலே கடமையான தொழுகைகளை கூட தொழாமல் உட்கார்ந்து இருக்கிற, அல்லது வளமைக்கு மாற்றமான காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி பல்வேறு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே நேரம் அவுலியாக்கள் என்ற ஒரு சாரார், அவர்கள் இந்த சமுதாயத்தில் இனி தோன்ற மாட்டார்கள், அவர்கள் முடிந்து விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட சிலரை சொல்லி இவர்கள் ஹாத்தமுல் அவுலியா, இவர்கள் தான் அவுலியாக்களுடைய முத்திரை என்று சொல்லி சிலர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகின்ற நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த வலியுல்லா, அவுலியா என்ற வார்த்தையை குர்ஆன் எப்படி வர்ணித்திருக்கிறது, அல்லது அவர்களை யார் என்று குர்ஆன் தப்சீர் செய்கிறதா, அல்லாஹ்வின் தூதர் தப்சீர் செய்திருக்கிறார்களா என்பதை நாம் குர்ஆனை விளங்குகின்ற பொழுது, சிந்திக்கிற பொழுது முதலாவது நாம் ததப்புர் பண்ண வேண்டிய விஷயம், இதை பற்றி குர்ஆன் எங்காவது சொல்லி இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய தொடரிலே அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், யார் அவுலியாக்கள் என்றால் இந்த அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் இருக்கக்கூடிய, அல்லது பயம் இல்லாத கவலை இல்லாத வாழ்க்கை வாழுகிற இறைநேசர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஈமானோடு உள்ளவர்கள், அல்லாஹுவை ஆழமாக நம்பி, அல்லாஹுவின் விஷயத்தில் நம்ப வேண்டியவாறு நம்பி, மறுமையை நம்பி, மலக்குகளை நம்பி, ஈமான் கொள்ள வேண்டிய காரியங்களில் உறுதியாக இருந்து, தன்னுடைய ஈமானில் உறுதியாக இருந்து வகானூ யத்தகூன், இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்கள், நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுகிற எல்லோரும் இறைநேசர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எனவே இறைநேசர்கள் என்ற ஒரு சாரார், அவர்கள் தனியாக கபறுகள் கட்டி வணங்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்களுக்கு இறைநேசம் என்பது அது அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையிலான தொடர்பு. என்னுடைய ஈமானுடைய நிலைமையும் என்னுடைய தக்வாவுடைய நிலைமையும் உங்களில் யாருக்கும் தெரியாது. சில நேரம்
வெளிப்படையில் உங்களுடைய பார்வைக்கு பாவியாக இருக்கிற ஒருத்தன், எங்களுடைய பார்வைக்கு குற்றவாளியாக இருக்கிற ஒருத்தன் அல்லாஹ்விடத்தில் கண்ணியவானாக இருக்கலாம். சில நேரம் எங்களுடைய பார்வையில் நல்ல மனிதராக இருக்கிற ஒருத்தர் அல்லாஹ்வோடு இருக்கிற தொடர்பில், அவருடைய இரகசியங்களில், அவருடைய தனிமைகளில் அல்லாஹ்வுக்கு மாற்றமானவராக இருக்கலாம். எனவேதான் ஒருவரை வலியுல்லா, அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லுகிற தீர்மானம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட, அல்லாஹ்வுடைய அகீதாவோடு சம்பந்தப்பட்ட, அல்லாஹ்வுடைய மறைவான விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவேதான் இந்த அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்கிற வார்த்தைக்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் ஊடாக எங்களுக்கு தப்சீர் செய்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆனுடைய ஒரு வசனம் இறங்குகிறது. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். யார் ஈமான் கொண்டு அவர்களுடைய ஈமானை அநியாயத்தோடு கலக்காமல் இருக்கிறார்களோ, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், துல்ம் என்று சொன்னால் எங்களுடைய மொழிபெயர்ப்பில் நாங்கள் அநீதம், அநியாயம் என்று சொல்லுவோம். இந்த அநியாயத்தோடு யார் கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாவல் இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறார். இந்த வசனம் சூரத்துல் அன்ஆமிலே 82வது வசனமாக வந்திருக்கிறது. இந்த வசனம் இறங்கிய நேரம் சஹாபாக்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படுகிறது. சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்படுகிறது. நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனால் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அநியாயம் செய்தல் என்பது எல்லோருக்கும் சகஜமானது. ஏதோ ஒரு வகையில் அநியாயம் செய்து விடுவோம். ஒன்று ஒரு வார்த்தையால் அல்லது ஒரு செயலால், ஒன்று பிள்ளைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் மனிதர்கள் என்ற வகையில் நாம் அநீதம் இழைத்து விடுவோம் தானே. அல்லாஹ் சொல்லுகிறான், அநியாயம் இழைக்காத நிலையில் ஈமான் கொண்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றவர்கள், நேர்வழி பெற்றவர்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்களுக்கு இந்த கவலையோடு வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அய்யுனா லா யظلمு நஃப்ஸா, எங்களில் யார் தங்களுக்கு அநியாயம் செய்யாதவர்கள் இருக்கிறார்? ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு தாங்களே அல்லது தங்களுடைய உறவினர்களுக்கோ அநியாயம் செய்பவர்கள் தானே இருக்கிறோம் என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ தாலிக், இந்த வசனம் சொல்ல வருகிற அநியாயம் என்பது அது கிடையாது. நீங்கள் இன்னமா ஹுவ ஷிர்க், இந்த வசனத்தில் வருகிற அநியாயம் என்பது இணை வைத்தல் தான். இதை எப்படி விளங்கிக் கொள்கிறீர்கள்? அலம் தஸ்மஉ கௌல லுக்மான் லிப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்கவில்லையா? யா புனைய லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹுக்கு எதையும் இணை வைத்து விடாதே, நிச்சயமாக இணை வைத்தல் என்பதுதான் மிக பெரும் அநியாயம் என்று அல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தையை, வசனத்தை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இந்த வசனம் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் என்றால் அநியாயம், பிஷிர்கின், யார் இணை வைப்போடு கலக்காத நிலைமையில் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் நேர்வழியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நாம் ஆய்வு செய்கிற பொழுது அல்லது சிந்திக்கிற பொழுது வெறுமனே அதனுடைய மொழிபெயர்ப்பை மட்டும், எங்களுக்கு சில அரபு வார்த்தைகள் தெரியும் என்கிற அடிப்படையில் இப்படித்தான் வருகிறது என்ற மொழிபெயர்ப்பை மட்டும் வைத்து யோசிக்கிற பொழுது சில நேரம் நாம் முரண்பாடான கருத்துக்களை நோக்கி நகர வேண்டி வரும். எனவேதான் இந்த குர்ஆன் வசனத்தில் ஏதேனும் ஒரு முரண்பாடு அல்லது ஏதேனும் ஒரு நெருடல் எங்களுடைய மனதிலே ஏற்படுகிற பொழுது நிச்சயமாக நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் முன்பின் முரணாக எதையும் பேச மாட்டாது. குர்ஆனுடைய வசனங்களில் முன்னுக்கு பின் முரணான எந்த ஒரு கருத்துக்களும் வசனங்களும் இருக்க மாட்டாது. அதே போல குர்ஆனில் கருத்துக்கள் குறைந்த அல்லது தற்காலிக தீர்வை சொல்லுகிற வசனங்கள் இருக்க மாட்டாது. குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் எல்லா காலத்திற்கும் பொருத்தமான, எல்லா சூழல்களுக்கும் ஏற்ற தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடிய வசனங்கள் தான் குர்ஆனில் இருக்கின்றன. அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை சிந்திக்க சொல்லுகிற பொழுது எப்படி சொல்கிறான் என்றால், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை ததப்புர் பண்ணி ஆய்வு செய்ய வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லா, அதை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் இருந்து அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்தால், அது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாபன் கஸீரா, அதிலே அவர்கள் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
குர்ஆனில் முரண்பாடுகள் இல்லாமல் இருப்பது அது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கான சான்று. அல்லாஹு தஆலா ஏற்கனவே பேசிய ஒன்றை மறந்து போய் பின்னால் பேச மாட்டான். ஏற்கனவே பேசிய ஒன்றை விட்டுவிட்டு அதற்கு முரணாக அல்லாஹு தஆலா பேச மாட்டான். அப்படி சட்டங்கள் மாற்றப்பட வேண்டிய தேவை வருகிற பொழுது குர்ஆனில் நாசிக் மன்சூக் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. மாற்றிய வசனங்கள், மாற்றப்பட்ட வசனங்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு பகுதி குர்ஆனுடைய கலையிலே இருக்கிறது. எனவே அதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி இருப்பான், அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவுபடுத்தி இருப்பார்கள். எனவேதான் முதலாவது நாம் குர்ஆனை பற்றி விளங்குகிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய விளக்கத்தை ஆய்வை நாம் செய்கிற பொழுது அந்த குர்ஆனுக்கு ஏனைய குர்ஆன் வசனத்தில் ஏதாவது விளக்கம் வந்திருக்கிறதா? அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே இருந்து அல்லாஹு தஆலா பூமிக்கு இறக்கியதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஃபதலக்கா சில வசனங்களை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்திலே இருந்து சில வசனங்களை கற்றுக்கொண்டார்கள். கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, அவற்றை கொண்டு அவர்கள் அவனிடத்திலே தௌபா செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த அவர்கள் கற்றுக்கொண்ட வசனங்கள் என்ன? அந்த கலிமாத்தின் என்ற வார்த்தை, சில வசனங்களை, சில சொற்களை கற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை அல்லாஹு தஆலா எங்காவது எதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறானா என்ற ஒரு ஆய்வை, ஒரு ததப்புரை நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் சூரத்துல் ஆராஃபிலே 23வது வசனத்திலே சொல்கிறான், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். காலா ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய ரப்பே எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களை மன்னித்து நீ அருள் புரியவில்லை என்றால் லதகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக மாறிவிடுவோம் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் தௌபா செய்தார்கள், கூறினார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த கலிமாத்தின் அல்லாஹ்விடத்திலே இருந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் இந்த ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன் என்ற வார்த்தைகள். இதற்கு ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால், சில நேரம் இந்த வசனத்தை விளக்கம் சொல்ல வருகிற தெளிவில்லாதவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷை நிமிர்ந்து பார்க்கிறார்கள். அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. நபி அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த முஹம்மதினுடைய பொருட்டால் என்னுடைய தவறை நீ மன்னித்து விடு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா கேட்கிறான், இந்த முஹம்மது என்பவரை நான் படைக்கவே இல்லை, எப்படி உனக்கு இந்த பெயர் தெரியும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை நீ படைத்த நேரம் உன்னுடைய அரசை நான் பார்த்தேன், அந்த அரசிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருந்தது. உன்னுடைய பெயரோடு சேர்த்து ஒருவருடைய பெயரை நீ எழுதி இருக்கிறாய் என்றால் அவர் உயர்ந்தவராகத்தான் இருக்க முடியும். எனவேதான் இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னிடத்தில் நான் பிரார்த்தனை செய்தேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது. இந்த வசனத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த வார்த்தைகளுக்கு விளக்க உரையாக இந்த ஹதீஸை சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் ஒன்று இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிற அதே நேரம் அல்லாஹ் சொல்லுகிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் நேரடியாக குர்ஆன் சொல்லுகிற வசனத்திற்கு முரண்படுகிற செய்திகளாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே குர்ஆனை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது ஒரு குர்ஆன் வசனத்திற்கு இன்னும் ஒரு வசனம் எப்படி விளக்கமாக வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு குர்ஆன் வசனத்திற்கு இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்தில் விளக்கம் இல்லை என்று வருகிற பொழுது அடுத்த கட்டம் நாம் எதை பார்க்க வேண்டும்? யாராவது ஒருவர் எழுதி வைத்திருக்கிற கதைகளையோ அல்லது யாராவது ஒருவர் எழுதி வைத்திருக்கிற விளக்கங்களையோ பார்ப்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, மார்க்க விஷயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹ்யை தவிர வேறு எதையும் பேச மாட்டார்கள். அல்லாஹுவால் எது சொல்லப்படுகிறதோ அந்த வரையறைக்குள் நின்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த வேதத்தை உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் லிதுபையின லின்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் அதை விளங்கப்படுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு மிக தகுதியானவர்கள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுதான் குர்ஆன் இறங்கியது, எந்த சூழலில் இறங்கியது, எந்த விஷயத்திற்காக இறங்கியது என்பதற்கான தெளிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்துதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய ரப்பு சொல்கிறான், என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னுடைய இபாதத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கிறார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்பொழுது இந்த இபாதத், மனிதர்கள் பெருமை அடிக்கிற இபாதத் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா இங்கு பயன்படுத்துகிறார். இந்த இபாதத் என்ற வார்த்தையை எப்படி புரிந்து கொள்வது? எந்த இபாதத்தை அல்லாஹ் சொல்கிறான்? தொழுகையை சொல்கிறானா, நோன்பை சொல்லுகிறானா, ஹஜ்ஜை சொல்லுகிறானா, திக்ரை சொல்லுகிறானா, குர்ஆன் ஓதுவதை சொல்லுகிறானா? இதை எப்படி புரிந்து கொள்வது? எதை விட்டும் பெருமை அடித்தல் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்பதை நாம் குர்ஆனிலே தேடி பார்த்தால் அதற்கான இன்னும் ஒரு தெளிவான வசனத்தை குர்ஆனில் காண முடியவில்லை. எனவேதான் அடுத்த கட்டம் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான செய்திகளில் ஏதாவது ஒன்றில் இந்த இபாதத் என்பதை தெளிவுபடுத்தி ஏதாவது ஒரு வசனம் வருகிறதா, ஒரு ஹதீஸ் வருகிறதா என்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பதுதான் வணக்கமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வணக்கம் என்று சொன்னால் இந்த இபாதத் என்ற வார்த்தைக்கு அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த வசனத்தை எப்படி விளங்க வேண்டும் என்றால், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டும் எவன் பெருமை அடிக்கிறானோ, எனக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் நான் எதற்காக துஆ செய்ய வேண்டும், நான் தான் நன்றாக இருக்கிறேன் தானே, எல்லா வளங்களையும் பெற்றிருக்கிறேன் தானே, எல்லா வசதிகளோடும் வாழுகிறேன் தானே, பிறகு எதற்கு எனக்கு துஆ செய்ய வேண்டும்? பிரார்த்தனை என்பது கஷ்டப்படுபவர்களுக்கு தான், சோதனையோடு இருப்பவர்களுக்கு தான், பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிற விஷயத்தில் எவன் பெருமை அடிக்கிறானோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே இந்த குர்ஆன் வசனத்தை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லில்லதீன அஹ்ஸனு, யார் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நன்மைகள் செய்து நல்லவர்களாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல் ஹுஸ்னா, மிக அழகானதை வைத்திருக்கிறார். இந்த மிக அழகானது என்கிற வார்த்தைக்கு குர்ஆன் பல இடங்களில் தஃப்சீர் செய்கிறது. இந்த மிக அழகானது என்பது சுவர்க்கம். அல்லாஹு தஆலா யார் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். அந்த மிக அழகானது என்கிற வார்த்தைக்கு சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள், சுவர்க்கத்தினுடைய வளங்கள், அவர்களுக்கு கொடுக்க இருக்கிற பாக்கியங்கள், நீரருவிகள் என்று அல்லாஹு தஆலா பல வசனங்களில் தஃப்சீர் செய்கிறார். அதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், ஒசியாதா, அவர்களுக்கு சுவர்க்கத்தையும் கொடுத்து மேலதிகமாகவும் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நன்மை செய்து வாழ்பவர்களுக்கு சுவர்க்கத்தையும் கொடுத்து மேலதிகமாகவும் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த ஜியாதா என்ற வார்த்தை, அந்த மேலதிகமாக கொடுத்தல் என்றால் என்ன, சுவர்க்கத்தை விட மேலதிகமாக எதை கொடுக்க போகிறான் என்கிற விஷயத்தை நாம் குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்றால் குர்ஆனில் அதற்கான தெளிவான விளக்கங்களை காண முடியவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை நாங்கள் ஆய்வு செய்கிற பொழுது புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு நீண்ட செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாதிகளுடைய இன்பங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி வருகிறார்கள். பேசி வருகிற அந்த தொடரிலே கடைசியாக அல்லாஹு தஆலா சுவனவாதிகளுக்கு சுவர்க்கத்தினுடைய இன்பங்களில் எல்லாம் அவர்களை மூழ்க வைத்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற பொழுது எல்லா தீர்ப்பெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நரகவாதிகள் நரகத்திற்கும் சுவனவாதிகள் சுவனத்திற்கும் அனுப்பப்பட்டதற்கு பின்னால் சுவர்க்கவாதிகளிடத்தில் அல்லாஹ் வருவான். வந்து யா அஹ்லல் ஜன்னா, சுவனவாதிகளே என்று அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகள் ஒவ்வொருவரையும் விழித்து கூப்பிடுவார். அந்த வார்த்தை சுவனவாதிகளுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய இரட்சகன் ரப்பு இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷங்களையும் யாருக்காக கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்களோ அந்த ரப்பு அவர்களை விழித்து கூப்பிடுகிற பொழுது ஏற்படுகிற சந்தோஷம் அது. அந்த ரப்பு கேட்பான், உங்களுக்கு நான் எல்லா விதமான சந்தோஷங்களையும் தந்து விட்டேனா, வாக்களித்த எல்லாவற்றையும் தந்து விட்டேனா என்று கேட்பான்.
அப்பொழுது சுவனவாதிகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், நீ வாக்களித்த எல்லா சந்தோஷங்களையும் தந்து விட்டாய், இனி எதுவுமே மிச்சம் கிடையாது, இன்னும் என்ன இருக்கிறது நாங்கள் இன்பம் அடைவதற்கு என்று சொல்லி எல்லோரும் ஒருமித்த குரலிலே சொல்கிற நேரம் அல்லாஹு தஆலா இன்னும் ஒன்று மிச்சம் இருக்கிறது என்று சொல்லி சுவனவாதிகளிடத்தில் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், தன்னுடைய திரையை அல்லாஹு தஆலா நீக்குவான். அப்பொழுதுதான் முதலாக சுவனவாதிகள் அல்லாஹுவினுடைய திருமுகத்தை காண்பார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஃபமா உது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظரி இலா ரப்பிஹிம், அவர்கள் அதுவரைக்கும் சுவர்க்கத்தில் அனுபவித்த இன்பங்கள் இருக்கிறதே, சுவர்க்கத்தினுடைய சந்தோஷங்கள் இருக்கிறதே, அத்தனை சந்தோஷங்களையும் விட சுவனவாதிகளுக்கு ஆக இன்பமான விருப்பமான ஒரு விஷயமாக மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக எது இருக்கும் என்றால், அல்லாஹுடைய முகத்தை காணுகிற அந்த சந்தர்ப்பம், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நாள் தான் சுவனவாதிகளுக்கு அவர்கள் சுவனத்தில் அனுபவித்த அத்தனை இன்பங்களையும் விட, சுவனத்து இன்பங்கள் என்று சொல்வது சாதாரணமாக வார்த்தைகளால் கடந்து போகிற இன்பங்கள் அல்ல, அது அனுபவிக்க தவிட்டாத இன்பங்கள், அது எந்த சந்தர்ப்பத்திலும் குறைவடையாத இன்பங்கள், வாழ்க்கையில் நான் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத இன்பங்கள். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிற பெருமானம் என்பது சுவனத்தினுடைய கடைசி மனிதனுக்கு இந்த பூமியை விட 10 மடங்கு விசாலமான சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பார், அதைவிட வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பான். சுவனத்தின் கடைசி மனிதன் கூட நான் மட்டும்தான் சுவர்க்கத்திற்கு வந்திருக்கிறேன் என்று எண்ணுகிற அளவுக்கான வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அல்லாஹு தஆலா சுவனவாதிகளுக்கு கொடுப்பார். அங்கே எந்த கவலை எந்த கஷ்டம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற அந்த சந்தோஷங்களில் உச்சகட்ட சந்தோஷமாக இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை காணுகிற இந்த சந்தர்ப்பம் தான் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள், இல்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, நாங்கள் அவர்களுக்கு மிக அழகானதையும் மேலதிகமானதையும் கொடுப்போம் என்றால், அந்த மேலதிகமானது எது என்றால் அல்லாஹுவை காணுகிற சந்தர்ப்பம், அல்லாஹுவை காணுகிற அந்த பாக்கியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு தஃப்சீர் செய்கிறார்கள். எனவே நாம் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை புரிந்து கொள்கிற பொழுது அந்த குர்ஆன் வசனத்திற்கு இன்னும் ஒரு குர்ஆன் வசனம் விளக்கமாக வருகிறதா என்று பார்ப்போம். அப்படி வராத பட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்திற்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா என்று பார்ப்போம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வ யுதுஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், அல்லாஹுடைய கெண்டை கால் திறக்கப்படுகிற அந்த நாளில் அவர்கள் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படுவார்கள், ஆனால் அவர்களால் சுஜூது செய்ய முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இது மறுமையில் நடக்கிற ஒரு நிகழ்வு. இந்த வசனத்தில் நாம் புரிந்திருக்கிறோம், மறுமையில் சுஜூது என்பது, ருக்கு என்பது, தொழுகை என்பதெல்லாம் உலகத்தோடு சம்பந்தப்பட்டது. மறுமையில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வ யுதுஊன இலா ஸுஜூதி வலா யஸ்ததீஊன், அவர்கள் சுஜூது செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள், சுஜூது செய்ய முடியாமல் இருப்பார்கள். காஷியத்தன் அப்சாருஹும் தர்ஹகுஹும் தில்லா, அவர்கள் கேவலப்பட்டு அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் கூனி குறுகிய நிலையிலே அவர்கள் மறுமையில் இருப்பார்கள் என்று கெட்டவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் இந்த நிகழ்வு எப்படி நடக்கும், இதை எப்படி புரிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய கண்டைக்கால் திறக்கின்ற நாள் என்றால் எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் குர்ஆனுடைய வசனங்களில் தேடி பார்த்தால் இந்த சுஜூது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வேறு வசனங்களிலே தெளிவுபடுத்தவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லி இருக்கிறார்களா என்று நாம் பார்க்கிற பொழுது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட செய்தியிலே சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா எல்லோரையும் ஒன்று திரட்டியதற்கு பிறகு மக்கள் எல்லாம் மறுமையினுடைய நிகழ்வுகள் பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நபிமாராக போவார்கள், ஒவ்வொரு நபிமார்களிடத்திலே சிபாரிசு செய்யுமாறு கேட்பார்கள். எல்லோரும் மறுத்துவிட கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தான் அதற்கு தகுதியானவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போய் சுஜூது செய்வார்கள். நீண்ட நேரம் சுஜூதிலே இருப்பார்கள். அல்லாஹு தஆலாவுடைய ஒரு சத்தம் கேட்கும், முஹம்மதே நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்வார்கள். அந்த பரிந்துரைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குகள் அணிவகுத்த நிலையில் ரப்பு அந்த நேரத்தில் வருவான்.
அந்த வருகிற நேரம் எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூடி இருக்கிற நேரம். அந்த நேரம் வித்தியாசமான ஒரு உலகமாக இருக்கும். சூரியன் பக்கத்திலே இருந்து மனிதர்கள் அவர்களுடைய தவறுகளுக்கு ஏற்ப அல்லோல கல்லோலப்படுகிற ஒரு கஷ்டமான நேரத்தில் மனிதர்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அந்த நேரத்தில் தான் முதலாக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை காணுகிற சந்தர்ப்பம். அதுவரைக்கும் நாம் அல்லாஹுவை பற்றி தெரிந்திருக்கவில்லை. அல்லாஹுடைய உருவ அமைப்புகளை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எதை சொன்னதோ அந்த விஷயங்களை மட்டும்தான் நாம் புரிந்திருக்கிறோம், அதை ஈமான் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறதோ அதை தாண்டி அல்லாஹுடைய விஷயத்தில் சிந்திக்க கூடாது என்று யோசித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா வருவான். வருகிற பொழுது மறுமையில் அல்லாஹுடைய அந்த கெண்டைக்கால் திறக்கின்ற அந்த நாளில் மோமீன்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், யக்ஷிஃபு ரப்புனா அன் சாக்கிஹி, எங்களுடைய ரப்பு அவனுடைய கண்டைக்காலினுடைய திரையை நீக்குவான். நீக்குகின்ற நேரம் ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் வ முஃமினா, அவனுக்காக முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சிரம் பணிவார்கள். உலக மறுமையினுடைய நாளில் ஒரு முஃமினுக்கு கிடைக்கிற அந்த கஷ்டமான நேரத்தில் கிடைக்கிற ஆக உன்னதமான ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், நாம் எல்லோரும் ஆசைப்பட வேண்டிய கனவு காண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கூட அது இருக்கலாம். மஹ்ஷரில் ஒரே ஒரு சுஜூது செய்கிற பாக்கியம் கிடைக்கும், ஒரே ஒரு சுஜூது செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். அது எப்பொழுது என்றால் அல்லாஹுவை காணுகிற முதல் சந்தர்ப்பத்தில். இதுவரைக்கும் அல்லாஹுவை காணாமல் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹுடைய பண்புகளையும் அல்லாஹுடைய பெயர்களையும் வைத்து ஈமான் கொண்டு குர்ஆனும் சுன்னாவும் அல்லாஹுடைய பண்புகளை எப்படி சொல்லி இருக்கிறதோ அப்படி மட்டும் நம்பியவர்கள் நாம் அல்லாஹுவை காணுகிற அந்த சந்தர்ப்பத்தில், ரப்பை காணுகிற அந்த சந்தர்ப்பத்தில் யாருக்காக இந்த உலகத்தின் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தோமோ அந்த அல்லாஹுவை காணுகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு இருக்கிறதே, அது இந்த உலகத்தில் நாம் கொடுத்த பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விலை மதிக்க முடியாத ஒரு பெருமானம். அது அந்த பெருமானம் கிடைக்கிற நேரத்தில் தான் யப்கா மன் கான யஸ்ஜுது ஃபித் துன்யா ரியாஅன் வ சும்அத்தன் ஃபயத்ஹபு லியஸ்ஜுத ஃபயஊது ظهره திபகா வாஹிதா. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் இந்த பூமியில் வாழுகிற பொழுது சுஜூது செய்யுமாறு அழைக்கப்பட்ட நேரத்தில் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் முகஸ்துதிக்காகவும் அடுத்தவர்களுடைய புகழை எதிர்பார்த்தும் சுஜூது செய்தார்களோ, சுஜூது செய்யாதவர்கள் அல்ல, தொழாதவர்கள் அல்ல, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக தொழுதவர்கள், அடுத்தவர்களுடைய புகழை எதிர்பார்த்து தொழுதவர்கள், அடுத்தவர்களுடைய பாராட்டை எதிர்பார்த்து நான் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்று தொழுதவர்கள், இரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹுவை பயந்து தொழுதவர்கள் அல்ல. இவர்களை அந்த இடத்திலே சுஜூது செய்வதற்காக வருவார்கள். அவர்களுடைய முதுகு ஒரு பலகையை வைத்து கட்டப்பட்டதை போல அப்படி நேராகவே இருக்கும், அவர்களால் குனிய முடியாமல் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனத்திற்கு யௌம யுக்ஷஃபு அன் சாக்கின் வ யுதுஊன இலா ஸுஜூதி ஃபலா யஸ்ததீஊன், அவர்கள் சுஜூது செய்வதற்கு அழைக்கப்படுவார்கள், சுஜூது செய்ய மாட்டார்கள் என்றால் யார் சுஜூது செய்ய முடியாதவர்களாக இருப்பார்கள்? எல்லா முஃமின்களும் முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக விசுவாசித்து அல்லாஹ்வுக்காக மட்டும் வாழ்ந்தவர்கள். அந்த உலகத்தில் இந்த உலகம் போன்று எல்லோரும் கலந்திருக்கிற நாள் அல்ல. அல்லாஹ் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வரும், மும்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், கெட்டவர்களே நல்லவர்களை விட்டு இன்றைய நாள் நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்ற அறிவிப்போடு அல்லாஹ்வை சந்திக்கிற நாள் அந்த நாள். அந்த நாளில் யாருக்கு சுஜூது செய்கிற பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். உண்மைக்குண்மையாக அல்லாஹுவை நம்பியவர்கள், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்கள் இவர்கள்தான். இப்பொழுது இந்த சபையிலே இருக்கிற எல்லோரையும் அல்லாஹு தஆலா அதற்காக அங்கீகரிக்க வேண்டும். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தர வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு குர்ஆனுடைய வசனத்திற்கு நாம் அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனம் விளக்கமாக இல்லாத பொழுது, அதை நாம் ததப்புர் பண்ணுகிற பொழுது, அதை சிந்தித்து ஆய்வு செய்கிற பொழுது ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்திகள், அதே நேரம் சில பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நிறைய இருக்கின்றன. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதிலே இஸ்ராஈலியாத் என்று சொல்வார்கள்.
இஸ்ராயிலியாத் என்று சொல்லுகிற ஒரு பகுதி இருக்கிறது. இஸ்ராயிலியாத் என்று சொன்னால் முன்னைய வேதங்களில் குர்ஆனில் வருகிற வரலாறுகள் சில முன்னைய வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வேதங்களில் உள்ள வரலாறுகளை குர்ஆனுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி இருப்பார்கள். சில நேரம் அந்த விளக்கங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளோடு ஒப்பிட்டு போகிற பொழுது, ஆதாரபூர்வமான செய்திகளோடு ஒத்து போகிற பொழுது அதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. நிறைய அந்த வசன மாற்று ஏற்கனவே இருந்த முன்னைய வேதங்களோடு ஒப்பிட்டு அதை குர்ஆனுக்குரிய விளக்கமாக எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதரோ அதை அங்கீகரிக்காத நிலையில், அப்படி எந்த விளக்கமும் சொல்லாத நிலையில் இருக்கும். எனவே நாம் அவற்றை குர்ஆனுக்கு விளக்கமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை குர்ஆனுக்குரிய விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நிறைய செய்திகள், நிறைய கதைகள், நிறைய இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த குர்ஆனுடைய தஃப்சீர் என்ற பெயரிலே அல்லது குர்ஆனை சிந்திப்பதற்காக தூண்டுகிறோம் என்ற பெயரிலே, குர்ஆனை ததப்புர் பண்ண வேண்டும் என்ற பெயரிலே குர்ஆன் ஹதீஸில் இல்லாத விஷயங்கள் இட்டுக்கட்டப்பட்டு அல்லது அவைகள் குர்ஆனின் பெயரால் அல்லது அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தின் பெயரால் இன்று நிறையவே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உலமாக்கள் கூட அது சம்பந்தமான தெளிவில்லாமல் நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த விஷயத்தில் ஒரு குர்ஆனுக்குரிய விளக்கம் சொல்லுதல் என்கிற விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். முதலாவது, அந்த குர்ஆன் வசனத்திற்கு அல்லாஹ் ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்கிறானா அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா? இந்த இரண்டும் இல்லாத பொழுது மூன்றாவது கட்டமாக நாம் வருவோம். இது சம்பந்தமாக சஹாபாக்கள் என்ன பேசி இருக்கிறார்கள். ஏனென்றால் குர்ஆன் இறங்கிய பொழுது நேரடியாக வாழ்ந்த கண்ணால் கண்ட சமுதாயம் சஹாபாக்கள். நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் அவர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த சபையிலே இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிற இந்த விஷயத்தை நீங்கள் இன்னொரு சாராரிடத்திலே போய் சொல்லி, அவர்கள் இன்னொருவரிடத்திலே சொல்லி ஒரு 3-4 பேர் தாண்டி போனதற்கு பிறகு கிடைக்கிற விளக்கத்தை விட நான் என்ன சொன்னேன் என்பதை நேரடியாக புரிந்தவர்கள், மிக தெளிவாக தெரிந்தவர்கள் நீங்கள் தான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்குகிற பொழுது எந்த சூழ்நிலையில், எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இறங்கியது என்பதை, அந்த வசனத்தின் பொழுது நபி அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் நேரடியாக அறிந்தவர்கள் சஹாபாக்கள். எனவேதான் ஒரு விஷயத்தை நாம் நேரடியாக குர்ஆனில் ஒரு விளக்கம் இல்லாத பொழுது, ஹதீஸிலே அந்த வசனத்திற்கு நேரடியான விளக்கம் இல்லாத பொழுது சஹாபாக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அது நபி அவர்களுடைய வார்த்தைக்கு எப்படி ஒத்து போகிறது என்று பார்த்து நாம் முடிவெடுப்போம். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், ஷாஃபி மதுஹபிலே ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு பெண், ஒரு அந்நிய ஆண் ஒரு பெண்ணை திரையில்லாமல் தொட்டால் உது முறியும், அவர்களுடைய கை பட்டாலே உது முறிந்து விடும் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். சின்ன வயதிலே தெரிந்திருப்போம். தொழுகை ஷாஃபி போன்ற புத்தகங்களிலே நாம் அதை படித்திருப்போம். இப்ப இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இதை சிலர்கள் ஹஜ்ஜுக்கு போகிற பொழுது மட்டும் அல்லது உம்ராவுக்கு போகிற பொழுது மட்டும் ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் அதை நீங்கள் ஹனவி மதுஹபுக்கு மாறிக்கொள்ளுங்கள், அந்த இதிலே இருக்கிற பொழுது மட்டும், உம்ராவிலே ஹஜ்ஜிலே மட்டும் கைப்பட்டால் உது முறிய மாட்டாது என்கிற சில சட்டங்களை சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை எப்படி, எங்கிருந்து இந்த சட்டத்தை எடுத்தார்கள், இந்த சட்டம் சரியானதுதானா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்தில் தொடராக பேசி வருகிறான். போதையோடு இருக்கிற நிலையில் நீங்கள் தொழுகையை நெருங்காதீர்கள் என்கிற அந்த வசனத்தினுடைய தொடரில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவுலா மஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தீண்டிய நிலையில் வந்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உது செய்து கொள்ளுங்கள் அல்லது தொழுகையை மீட்டிக் கொள்ளுங்கள் என்கிற வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப இந்த வசனத்தில் இந்த லாமஸ என்ற ஒரு அரபு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த அவுலா மஸ்தும், நீங்கள் அல்லது நீங்கள் தீண்டினா, லாமஸ்தும் என்ற இந்த வார்த்தைக்கு அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு இடத்திலே குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்தினூடாக விளக்கம் சொல்லி இருக்கிறானா என்று பார்த்தால் அதற்கான விளக்கத்தை எங்களால் காண முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா என்று பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேரடியாக இந்த வசனத்திற்கு, இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லவில்லை, ஒரு செய்தியினூடாகவும் சொல்லவில்லை. அப்படி என்றால் இந்த செய்தியை நாங்கள் எங்கிருந்து பார்ப்போம் என்றால், எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களிலே அஷ்ஹருல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் கலையின் பிரபல்யமானவர்கள் என்று பல சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை போன்ற பல மூத்த சஹாபாக்கள் குர்ஆனுடைய தஃப்சீருக்காக, குர்ஆனுடைய விளக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் இருந்தார்கள். இவர்கள் அந்த வசனத்திற்கு என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள்
என்று பார்க்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற விஷயத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். இந்த லாமஸ என்கிற வார்த்தை ஜாமஅ, அதாவது தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்ந்தால், அதாவது உடலுறவு கொண்டால் என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது தொடுதல் என்கிற கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற கூற்றுக்கு இன்னும் ஒரு செய்தியை அவர்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாரை உது செய்து விட்டு வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த செய்தியை கொண்டு வந்து நபி அவர்கள் வெறுமனே தொடுதல் என்பது உதுவை முறிக்கக்கூடிய காரியமாக இருந்தால் முத்தமிட்டு விட்டு வந்து நபி அவர்கள் தொழுகை நடாத்தி இருக்க மாட்டார்கள். எனவே இந்த வசனம் ஜிமா செய்தல், மனைவியோடு உடலுறவு கொள்ளுதல் என்கிற விஷயத்தை தான் சொல்லுகிறது என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். பெரும்பாலான தஃப்சீர்களை ஆசிரியர்கள் இந்த விளக்கத்தை சரி காணுகிறார்கள். எனவேதான் இந்த வசனத்திற்கு அவுலா மஸ்துமுன் நிசா, ஒரு பெண்ணை தீண்டினால் உங்களுடைய உது முறியும் என்கிற அந்த வசனத்திற்கு, அந்த தீண்டுதல் என்கிற வார்த்தைக்கு நாங்கள் சஹாபாக்களுடைய கூற்றினூடாக நபி அவர்களுடைய செய்தியை வைத்து நாம் ஆதாரமாக கொள்கிற பொழுது அது ஒரு பெண்ணோடு உடலுறவு கொள்ளுதல் என்கிற விஷயத்தை குறிக்கிறது. சாதாரணமாக கடந்து போகிற பொழுது அல்லது வேண்டுமென்றில்லாமல் நாம் ஒரு பெண்ணோடு நாம் அவருடைய கை பட்டு விடுவதாலோ தொட்டு விடுவதாலோ அந்த உது முறிந்து விட மாட்டாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்திற்கு ஹதீஸிலே ஒரு தஃப்சீர் வருகிறது, அதே நேரம் ஒரு சஹாபியினுடைய கூற்றும் வருகிறது. ஒரு சஹாபியினுடைய கூற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு முரணாக வந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி தஃப்சீர் செய்திருக்கிறார்கள், அதற்கு முரணாக வருகிற பொழுது அல்லது நபி அவர்களுடைய வேறொரு செய்தியில், அதாவது இப்பொழுது நாம் பார்த்ததை போல நபி அவர்கள் இந்த முத்தமிட்ட செய்தி வந்திருக்கிறது, ஆனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடுதல் என்கிற அந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் சொல்லக்கூடாது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடுதல் என்று சொல்லி இருக்கிறார்கள் தானே, அப்ப தொட்டா உது முறியத்தானே வேணும் என்று சொல்லி வாதிக்க கூடாது. ஏனென்றால் நபி அவர்களுடைய ஒரு செயல் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது. எனவே நபி அவர்களுடைய ஒரு சொல்லோ செயலோ ஒரு சஹாபியினுடைய கூற்றுக்கு முரணாக வந்தால் நாம் எதை முற்படுத்த வேண்டும்? நபி அவர்களுடைய வார்த்தையை தான் முற்படுத்த வேண்டும், நபி அவர்களுடைய அந்த செயலை தான் முற்படுத்த வேண்டும். அதற்கு முதல் நாம் சஹாபியினுடைய கூற்றை முற்படுத்த முடியாது என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். என்றால் சில நேரம் இந்த இடத்திலே நாம் பேசுகிற பொழுது சஹாபாக்கள் பிழையாக செய்திருப்பார்களா அல்லது சஹாபாக்கள் இப்படி செய்திருப்பார்களா? சஹாபாக்கள் குர்ஆனை விளங்கியவர்கள், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நாம் எங்கும் சொல்வது கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று நாம் எங்கும் சஹாபாக்களை நேசிக்கிறோம். அவர்கள் புரிந்ததை போல குர்ஆனை புரிய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அவர்களுடைய விஷயங்களில் நாம் தெளிவாக இருக்கிறோம். அவர்கள் அல்லாஹுவால் அருள்பாலிக்கப்பட்ட, தெரிவு செய்யப்பட்ட, பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு சாரார் என்று நாம் சொல்லுகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய கூற்று மனிதர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைக்கு முரணாக வருகிற பொழுது அல்லாஹ்வின் தூதரை விட நாம் யாரையும் உட்படுத்த மாட்டோம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட இந்த உலகத்தில் யாரையும் நாம் உட்படுத்த மாட்டோம். அதுதான் எங்களுடைய அகீதாவும் ஈமானும். அதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயத்திற்கு நேர்பாடாக, அவர்கள் சொன்ன செய்திகளுக்கு உடன்பாடாக யார் சொன்னாலும் அதை நாம் ஒப்புக்கொள்வோம். அதற்கு முரண்பாடாக எவ்வளவு பெரிய அறிஞர் தான் சொல்லி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடாக ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னால் ஈமான் கொண்டவர்களே எதையும் நீங்கள் முற்படுத்தி விடாதீர்கள், நீங்கள் எதையுமே முற்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவேதான் ஒரு கூற்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தில் சஹாபாக்களுடைய கூற்றை நாம் எடுக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களுக்கு முரண்படாமல் இருக்கிற நிலையில் நாம் எடுக்க வேண்டும். அந்த முரண்பாடு மனிதர்கள் என்ற அடிப்படையில் வருமாக இருந்தால் நிறைவானவர்களாக இருக்கிற அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தான் நான் உட்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சில நேரம்
குர்ஆனிலும் அந்த வசனத்திற்கு விளக்கம் இல்லை, ஹதீஸிலும் அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லப்படவில்லை, சஹாபாக்களுடைய கூற்றிலும் அந்த சஹாபாக்களுடைய வார்த்தைகளிலும் தஃசீர் செய்யப்படவில்லை என்கிற பொழுது ஒரு குர்ஆன் வசனத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், நான்காவது கட்டமாக சஹாபாக்களுடைய மாணவர்களாக அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்த தாபிஈன்கள் என்று சொல்லக்கூடிய சாராருடைய இடத்திற்கு வருவோம். இவர்கள் ஏதாவது விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா? அந்த விளக்கம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற அல்லது ஹதீஸுக்கோ குர்ஆனுக்கோ முரண்படாத விளக்கமாக இருக்க வேண்டும். அப்படி விளக்கம் சொல்லி இருக்கிறார்களா என்று பார்த்தால், அன்புக்குரியவர்களே, சில வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரா அபஸவிலே அல்லாஹு தஆலா அவனுடைய சக்தியை பற்றி சொல்லுகிற பொழுது, வஃபாகிஹத்தன் அப்பா, இந்த பூமியிலே இருந்து நாங்கள் கனிவர்க்கங்களையும் அப்பா என்று அப்பு என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாம் உற்பத்தி செய்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த அப்புன் என்கிற வார்த்தை அரபு மொழியிலே ஒரு புதிய வார்த்தை, அப்போது இருந்த காலத்தில் பயன்படுத்தப்படாத ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லாஹ்வோ சஹாபாக்களோ ஒரு இடத்தில் விளக்கம் சொல்லவில்லை. காரணம், சில நேரம் அவர்கள் வாழ்ந்த சூழலில் அவர்கள் புரிந்திருக்கலாம். பிற்பட்ட காலத்தில் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரபீ இப்னு அனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை தொட்டும் பதிவு செய்கிறார்கள். அதே போல அல்-லஹாக் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு தாபியை தொட்டும் பதிவு செய்கிறார்கள். இந்த அப்பு என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா எதற்கு பயன்படுத்துகிறான் என்றால், பல வர்க்கங்களை தவிர உள்ள இந்த பூமியில் முளைக்க செய்கிற எல்லா புட்பூண்டுகளையும் எல்லா மரங்களையும் இந்த அப்புன் என்கிற வார்த்தை குறிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த விளக்கத்தை ஏராளமான தஃசீர்களை ஆசிரியர்கள் சரி காண்கிறார்கள். அல்லாஹு தஆலா கனிவர்க்கங்களையும் உருவாக்குகிறான். அதே போல ஏனைய புட்பூண்டுகளையும், மிருகங்கள் சாப்பிடக்கூடிய, ஏனையவர்கள் நாங்கள் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய புட்பூண்டுகளையும் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் இருந்து முளைக்க செய்கிறான் என்ற வசனத்தை சரி காண்கிறார்கள். எனவேதான் இந்த வசனத்திற்கு இதுதான் விளக்கம் என்று சொல்லி, என்றால் ஏற்கனவே குர்ஆனிலும் சொல்லப்படவில்லை, ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை, சஹாபாக்களும் தெளிவுபடுத்தவில்லை. எனவே தாபிஈன்கள், அதுவும் இந்த தஃசீர் கலையிலே குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நெருக்கமாக இருக்கிற, அது சம்பந்தமாக அதிகம் பேசி இருக்கிற, குர்ஆனுடைய வசனங்களுக்கு அதிகமாக விளக்கம் சொல்லி இருக்கிற நிறைய தாபிஈன்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கூற்றுக்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஐந்தாவதாக, ஏதாவது ஒரு குர்ஆன் வசனத்திற்கு நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ விளக்கம் சொல்லப்படவில்லை, சஹாபாக்களும் தாபிஈன்களும் அதற்கான விளக்கத்தை சொல்லவில்லை என்று வருகிற பொழுதுதான் அரபு மொழியில் அந்த சொல் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கான விளக்கம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்திற்கு அல்லாஹு தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா, நாங்கள் இந்த குர்ஆனை அரபு மொழியில் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம், லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் அறிந்து கொள்வதற்காக, அரபு மொழியை அறிந்து கொள்வதற்காக, ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்காக அரபு மொழியில் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதனால் தான் இந்த உலகத்தில் மிக இலகுவான மொழிகளில் ஒன்று அரபு மொழி. நாம் அதை படிப்பதற்கும் அல்லது அதை பேசுவதற்கும் நாம் சிரமப்படுகிறோம். ஆனால் அரபை படித்தால், அரபு மொழியை படிக்கின்ற ஆர்வத்தோடு படித்தால் நிச்சயமாக அது குறிப்பிட்ட காலத்திற்குள் படித்து முடிக்க முடியுமான ஒரு மொழி, எங்களால் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி. பிலிசானின் அரபியின் முபீன், அல்லாஹு தஆலா தெளிவான அரபு மொழியில் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அரபு மொழி எங்களுக்கு கஷ்டம் கிடையாது, அதை நாங்கள் பாரப்படுத்தி வச்சிருக்கிறோம். அது அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும். அந்த உலகத்தில் அரபு வார்த்தை தெரியாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அக்பர் என்றாவது அரபு வார்த்தை தெரிஞ்சிருக்கும். எனவேதான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரபு மொழி என்பது நாம் அதிலே கொஞ்சம் ஆர்வம் குறைந்திருக்கிறோம். குர்ஆனை ததப்புர் பண்ணுகிற, குர்ஆனுடைய விஷயத்தில் ஹதீஸுடைய விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிற சகோதரர்கள் தயவு செய்து அரபு மொழியுடைய விஷயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அரபு நாட்டில் இருக்கிறோம், ஆனால் நிறைய பேருக்கு அரபு தெரியாது, பேசுவதற்கும் தெரியாது, விளங்குவதற்கும் தெரியாது. ஏதோ ஒரு வகையில் இருக்கிற இந்த காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 10, 15, 20 வருஷம் வந்தவங்க எல்லாம் இருக்கிறோம். கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் அழகாக அரபை படித்திருக்கலாம். நிறைய அரபு மொழியில் நாங்களே, நான் விளக்கம் சொல்றதுக்கு முன்னால் நீங்க நிறைய வாசிச்சிருக்கலாம். அரபு ஒரு அற்புதமான மொழி. இந்த உலகத்தில் எல்லா கலைகளிலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மொழி அரபு மொழி. வாசிக்க வாசிக்க அரபு மொழியில் இருக்கிற விஷயங்களை, அரபு மொழி தெரிந்து கொண்டு ஒன்றை படிக்க படிக்க மிக விருப்பமாக இருக்கும். நான் சொல்லுகிற இந்த விஷயங்களை நீங்கள் அரபியிலே வாசிக்கிற அளவுக்கான ஒரு தெளிவோடு ஒரு குர்ஆன் வசனத்துக்கு ஒரு தப்சீரை 2, 3 தப்சீர் கிதாபுகளில் எடுத்து வாசித்தீர்கள் என்றால் உண்மையில் குர்ஆன் இப்படி எல்லாம் சொல்லுகிறதா, அல்லது இவ்வளவு விஷயம் ஒரு வசனத்துக்கு நம்ம சில நேரம் யோசிச்சிருக்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹாக்கு கிட்டத்தட்ட 30, 40 தப்சீர் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது.
புகாரிக்கு 100க்கும் மேல ஷரஹ் செய்யப்பட்டிருக்குது. அப்படி என்ன இருக்குது அதுல? புகாரி கிதாபு சாதாரணமாக ஒரு 7000-6000 ஹதீஸோடு இருக்கிற புத்தகத்திற்கு 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் விளக்க உரை எழுதி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அதுல என்ன இருக்குது? ஏதோ ஒன்று இருக்கத்தானே வேணும். அவ்வளவு பேரும் சும்மா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதியிருப்பாங்களா? நல்ல அரபு மொழி எப்படித்தான் ஆழமாக தேட தேட வாசிக்க வாசிக்க புரிய புரிய நாங்களும் ஒரு ஹதீஸை எடுத்து வச்சு 4 ஷரஹ எடுத்து வாசிச்சோம் என்றால், ஓ இவ்வளவு இந்த ஹதீஸில் இருக்குதா, ஒரு ஹதீஸை 2 மணித்தியாலும் பேசலாம், விளக்கம் சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவான விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்கள் இருக்கும். ஏனென்றால் அந்த மொழியை படிக்கிற பொழுது நிறைய இந்த மார்க்கத்தில் ஒரு ஈர்ப்பும் ஒரு இன்ட்ரெஸ்டும் ஏற்படும். அதனால் அரபு மொழி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு ஆன்லைனில் தான் நிறைய கிளாஸுகள் நடக்குது, யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது. அங்கே நிறைய விஷயங்களை பார்க்குறோம் கேட்குறோம். கொஞ்சம் நேரம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் எங்களோட வேலை நேரத்துக்குள்ளே நாங்கள் ஒதுக்கினா கூட பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. அரபு மொழி சில சட்டங்கள் எல்லாத்தையும் 100% தெரிஞ்சு கொள்ளணுமுங்க. எந்த மொழியையும் யாரும் 100% கற்றுக்கொள்ள முடியாது. எந்த மொழியாக இருந்தாலும் சரி 100% எனக்கு இலக்கண இலக்கியத்தோட எல்லா மொழியும் தெரியும் என்று யாரும் சொல்ல இயலாது. ஒரு சிலர்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா மொழியும் எனக்கு ஒரு அளவுக்கு விளங்குகிற அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு, புரிகிற அளவுக்கு நான் கற்றுக்கொள்ள முடியும். நான் நிறைய பேர் இங்கே வந்து தான் ஹிந்தி படிச்சிருப்பீங்க, உருது படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, ஆனால் அரபு படிக்கிற மட்டும் கஷ்டம். நான் அப்படி பார்த்துருக்கேன். ஆனால் அல்லாஹ் சொல்றான் பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில இந்த வேதத்தை நான் இறக்கி இருக்கிறேன். அரபு படிங்க சகோதரர்களே. அரபு மொழி மிக லேசானது. நீங்க கொஞ்சம் காலம் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் தியாகம் செஞ்சீங்க என்றால் 1 வருஷம் போதும் என்று நினைக்கிறேன் நான். தெளிவாக கொஞ்சம் நேரம் எடுத்தால், கிழமையில ஒரு 3-4 மணி நேரம் எடுத்தால் எங்களுக்கு அரபு மொழியை படிக்கிறேங்கிறது சாதாரணமான விஷயம். அது புரியாது என்று நினைக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு எவ்வளவு கலைகள் தெரியும், எவ்வளவு விஷயங்கள் தெரியும். இன்னொன்றோட ஒப்பிட்டு நாங்கள் படிக்கிற பொழுதோ இது அரபு எங்களுக்கு குயிக்கா விளங்கும். அரபு மொழி லேசாக விளங்கும். அதனால மௌலவிமார் மட்டும் மதரசாக்கள்ல படிச்சா மட்டும்தான் அரபு ஏலும் வாசிக்கலாம் என்கிற மனோநிலையை மாத்துங்க. யாருமே இங்கிலீஷ் பேசுறாக்கள் இங்க இருந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு போய் எல்லாரும் படிச்சுட்டு வந்த ஆக்கள் இல்லை. தொழில் செய்கிற இடங்கள்ல அல்லது அங்க இருக்கிற இடங்கள்ல ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் படிச்சாக்கள் நிறைய பேர் இருப்போம். ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக கட்டாயம் படிக்கணும் என்று படிச்சாக்கள் இருப்போம். எனவே அரபு மொழியும் அப்படித்தான். அதை நாங்கள் மார்க்கத் இது எங்களுக்கு எப்படி புறக்கணிக்கிறோம் என்றால், இது தொழிலுக்கு தேவை, ஆனால் எங்களோட மார்க்கத்திற்கு மறுமைக்கு தேவையான ஒரு மொழி, ஒரு விஷயம். அதுக்காண்டி அரபு படிக்காதான் சொர்க்கம் என்று நான் சொல்லலை. ஆனால் அதில் ஒரு விருப்பத்தோட நிறைய விஷயங்களை தேடி படிக்கிறதுக்கு, மார்க்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்றதுக்கு மிக ஒரு இன்ட்ரெஸ்டான படிச்சு பாருங்க. நீங்கள் அரபை ஒரு அளவுக்கு படிச்சுட்டு அரபு மொழி வாசிக்கிற பொழுது எனக்கு விளங்குதுன்னு சாதாரணமான சின்ன சின்ன புத்தகங்கள்ல ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஹதீஸ் குர்ஆன் வசனம் என்று சொல்லி நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களை அறியாமல் இந்த மார்க்கத்தில் ஒரு பற்று ஏற்படும். அவ்வளவு திறமையான, அவ்வளவு சட்டங்களையும் சந்தோஷங்களையும் மனசுக்கு நிம்மதியையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு மார்க்கம், ஒரு தீன்ல நாம இருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த பேசுற விஷயங்கள் மேலோட்டமாக கேட்டுட்டு இனி போனால் இனி அடுத்த கிழமை வார வரைக்கும் எங்களுக்கும் மார்க்கத்துக்கும் வெறும் தொழுகையோட மட்டும்தான் தொடர்பு இருக்கும். வேற விஷயங்கள் கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்கிற மனோநிலையோட தான் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, மார்க்கத்துக்கு மட்டும் நேரம் இல்லை. குர்ஆனை நாங்க எப்படி பார்த்திருக்கிறோம்னா ஓதுறதுக்குரிய ஒரு வேதமாக மட்டும் பார்த்திருக்கிறோம். அந்த மனோநிலையை மாற்றணும் என்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற பெரிய ஒரு விஷயம். ஓதோனும் கட்டாயம், அது ஓதோனும், அதுக்கு நன்மை இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை விளங்கணும், குர்ஆனை சிந்திக்கணும். குர்ஆனை சிந்திக்காத ஒரு சமுதாயத்தால் வெறுமனே குர்ஆனை சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக மட்டும் ஓதுகிற, ஒரு சீசனுக்காக ஓதுகிற, ஒரு நிகழ்வுக்காக ஓதுகிற ஒரு சமுதாயத்தால் இந்த உலகத்தில் குர்ஆன் எதிர்பார்க்கிற மாற்றத்தையும் மனோ நிம்மதியையும் அடைய முடியாது. குர்ஆன் ஒரு அற்புதமான வேதம், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆக உன்னதமான பரிசு. எந்த மனோநிலையோட நீங்க குர்ஆனை ஓதுறீங்களோ அந்த மனோநிலைக்கு அவடத்தை தீர்வு சொல்லுகிற வேதம் குர்ஆன். அவடத்தை உங்களோட மனசை மாற்று. எப்பென்றால் குர்ஆன் வசனங்களுக்கு உங்களால பொருள் விளங்கி ஓதுகிற பொழுது, எப்போ ஒரு தக்பீர் கட்டி கொண்டு இமாம் ஓதுகிற பொழுது அந்த வசனத்தை நினைச்சு என்னுடைய கண்களில் கண்ணீர் வருகிற அளவுக்கான ஒரு மனோநிலை எனக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்குத்தான் என்ற தொழுகையினுடைய இன்பத்தை நான் புரிஞ்சிக்கலாம், என்னுடைய தொழுகையினுடைய இன்பத்தை நான் புரிஞ்சிக்கலாம். நீங்க ஹரத்துகளுக்கு போனீங்க என்று சொன்னா சுதேஷ் தொழுவிக்கக்குள்ள, சுரயம் தொழுவிக்கக்குள்ள, மற்ற இமாம்கள் தொழுவிக்கல் ஓதக்குள்ள அழுவாங்க. சில நேரம் எங்களை அறியாம ஏன் அழுகிறான்னு தெரியாம எங்களுக்கும் அழுக வரும். ஆனா அந்த இடத்துல நின்று ஏன் அழுகிறாங்க, அந்த வசனத்தை ஏன் அவ்விடத்துல மட்டும் அழணும் என்று சொல்லி யோசிச்சோம் என்றால்
அது எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அடுத்த கட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அரபு மொழியில் இதற்கான ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா முடித்துக் கொள்கிறேன், 2 நிமிஷம். அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்கிறான், சும்மஸ்தவா இலஸ்ஸமா. அல்லாஹு தாலா அர்ஷிலே இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு வசனம். அல்லாஹு தாலா பின்பு வானத்தின்பால் சமமாகி விட்டான். இஸ்தவா என்ற ஒரு வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இது அகீதாவிலே முரண்பட்டு போன பல சாரார்கள் முரண்படுகிற ஒரு விஷயம். இந்த இஸ்தவா என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கிறான் என்று நாம் கருத்து சொல்லுகிற பொழுது இவர்கள் அல்லாஹுக்கு இடம் வைக்கிறார்கள், அல்லாஹுவை ஒரு இடத்திலே இருப்பாட்டுகிறார்கள். இப்படி கேள்வி கேட்டு பல சாரார்கள் இதிலே அகீதாவிலே அஷாரியாக்கள் இருக்கிறார்கள், முஅத்தஸிலாக்கள் இருக்கிறார்கள். இது போன்ற பல சாரார்கள் அகீதாவிலே வழிகட்டு போன பிரிந்து போன பல சாரார்கள் இருக்கிறார்கள். இதிலே இந்த இஸ்தவா என்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இதற்குரிய அரபு மொழியில் பல கருத்துக்கள் இருக்கின்றன. அரபு மொழியிலே பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு கருத்து தான் இஸ்தவுலா, ஆக்கிரமித்தான் என்ற ஒரு கருத்து. இந்த கருத்தை தான் முஅத்தஸிலாக்கள் அல்லாஹு தஆலா இஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷிலே சமமாகி விட்டான், அர்ஷிலே இருக்கிறான் என்றால் அர்ஷிலே அல்லாஹு தஆலா ஆக்கிரமித்துக் கொண்டான் என்ற கருத்திலே தான் வருகிறது. அல்லாஹுக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டான் என்ற கருத்திலே வருகிறதே தவிர அல்லாஹ் அர்ஷிலே இருக்கிறான் என்ற கருத்திலே வரவில்லை என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். இந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிற சலஃப் அறிஞர்கள் கேட்கிற ஒரு கேள்வி, ஒன்றை ஆக்கிரமித்தல் என்றிருந்தால் ஏற்கனவே ஒருத்தரிடத்தில் இருந்துதான் அதை ஆக்கிரமித்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ் அரிசை ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் அரிசில் யார் இருந்தார் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. எனவே இந்த இஸ்தவுலா, ஆக்கிரமித்தல் என்ற வார்த்தை பிழையானது. எனவேதான் இந்த இஸ்தவா என்ற வார்த்தைக்கு அரபு மொழியில் வேறு கருத்துக்கள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் அலா, அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது உயர்வடைந்து விட்டான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் என்கிற கருத்து தான் சரியான கருத்து என்று மொழியியல், இதுக்கு ஹதீஸிலே வேறு ஆதாரங்கள், குர்ஆனிலே வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த மொழி ஆதாரத்திற்காக இந்த செய்தியையும் கொண்டு வருகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நாம் குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வதாக, விளங்கி அதை சிந்திப்பதாக, ததப்புர் பண்ணுவதாக இருந்தால் அதற்கு குர்ஆனில் ஏதாவது விளக்கம் வந்திருக்கிறதா என்று பார்ப்போம், அல்லது அல்லாஹ்வின் தூதருடைய ஆதாரபூர்வமான செய்திகள் ஏதாவது வந்திருக்கிறதா என்று பார்ப்போம். அதற்கு பிறகு சஹாபாக்கள் அப்படி வரவில்லை என்றால் சஹாபாக்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று பார்ப்போம். அப்படியும் இல்லாத பொழுது தாபிஈன்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று பார்ப்போம். அப்படியும் இல்லாத பொழுது அரபு மொழி ரீதியாக அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கு என்னென்ன மறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, இந்த மொழி கருத்தை இப்படி வைத்தால் என்ன பிரச்சனை வரும் என்கிற விஷயங்களை நாம் ததப்புர் பண்ணி ஆய்வு செய்து அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு நாம் விளக்கத்தை எடுப்போம். எனவே குர்ஆனை நாம் ஆய்வு செய்ய வேண்டும், தேட வேண்டும். குர்ஆனிலே இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து படித்து தேடுகிற பொழுது நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம், நிறைய விஷயங்களை சிந்தித்துக் கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே குர்ஆன் என்பது ஒரு ஆழமான கடல், அதில் நாம் இறங்கி நீந்த ஆரம்பித்தால் இலகுவில் கரை காண முடியாத ஒரு கடல். எனவேதான் குர்ஆனை நாம் மேலோட்டமாக வரும் ஒரு கிணறாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு ஆழமான கடல், அதில் நாம் நிறைய முத்தெடுக்க வேண்டும், நிறைய தேட வேண்டும், நிறையவே நாம் படிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளின் கடைசி உபதேசமாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம், நீங்கள் அரபு மொழியை முடியுமான அளவுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுங்கள், கற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். குர்ஆனை விளங்கி, பொருள் விளங்கி, அதற்குரிய அர்த்தத்தோடு புரிந்து கொள்கிற ஒரு குறிப்பு, எல்லா முழு குர்ஆனையும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் என் வாழ்நாளில் ஒரு 10-15 சூறாக்களுக்காவது, 114 சூறாக்களில் ஒரு 10-15 சூறாக்களுக்காவது எனக்கு தப்சீர் தெரியும், விளக்கம் தெரியும், அது சொல்ல வருகிற விஷயம் தெரியும், அதில் வருகிற ஆயத்துக்களுக்குரிய சபபு நுசூல் தெரியும், அதில் வருகிற விஷயங்களுக்குரிய விளக்கம், அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரியும், அதிலே வருகிற மொழி கருத்துகள் எனக்கு தெரியும் என்ற அளவுக்காவது எனக்கு ஒரு திருப்தியோடு குர்ஆனை படிக்க வேண்டும். ஏனென்றால் நாளை மறுமையில் எனக்கு உற்ற நண்பனாக, உற்ற தோழனாக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை செய்ய இருப்பது இந்த குர்ஆன் தான். எனவே அந்த நண்பனை, அந்த நட்பை நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் இழந்துவிடக் கூடாது. அல்லாஹுக்காக செய்கிற மிகப்பெரிய ஒரு வணக்கமாக அது இருக்கும். எனவே அதற்காக நாம் நேரம் ஒதுக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை முழுமையாக ஆய்வு செய்து, அதை படித்து, சிந்தித்து, உணர்ந்து, அதன்பால் நடந்து, அதன்பால் அழைக்கக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.